வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எதுக்கு மேலே வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்துட்டு கடலெண்ணெய் ஊற்றி சூடானதுமே நீங்கள் எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு போடுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கங்க. கடுகு, இதில் சோம்பு மட்டும் எக்ஸ்ட்ராவாக போடணும். சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து 2-3 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதை வந்து தட்டி போட்டுக்குங்க. பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா அது வந்து அடிப்பத்தி கருகின மாதிரி ஆயிரும். தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தட்டி போட்டு அது கொஞ்சம் வணங்குற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் இருக்கு இல்லையா, பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் போட்டு நல்லா வணக்கி விடணும். வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளியும் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணுங்கிறது இல்லை, நீளவாக்குலேயும் கட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இப்போ ரெண்டுமே வந்து நல்லா போட்டு வணக்கிக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இல்லையா, அப்போ வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கி வரணும். வணங்கி வந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனும் மிளகாய், நான் இதில் மிளகாயும் ஆட் பண்ணல காரத்துக்கு. ஸோ வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. எனக்கு கரம் மசாலா வேணும்னா இது ஆப்ஷனல் தான், நானும் இதில் ஆட் பண்ணல, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 தூளுமே போதும். இதே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் தக்காளி நம்ம 3 ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால நல்ல டேஸ்ட்டு தான் வரும். ஸோ இதை ஆட் பண்ணி கருகக்கூடாது. கருகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கங்க. 1 டம்ளர் இல்லை 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நல்லா வந்து கொதிச்சு தண்ணி நல்லா சுண்டி வரணுங்க. ஏன்னா தக்காளி நல்லா வேகணும். ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெயில் வதக்கியிருக்கோம், இருந்தாலும் நல்லா வேகணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகிற ஸ்டேஜ் வரைக்கும் விடுங்க. உங்களுக்கு எந்த பதத்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்குமோ அது வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுமே மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்குங்க. ஏன்னா தக்காளி நம்ம போட்டிருக்கோம், அது வந்து நல்லா கடைஞ்சி வந்தால் தான் டேஸ்ட்டு வரும். ஸோ மத்து வச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பும் பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கடைஞ்சிக்குங்க. கடைஞ்சதுக்கப்புறமா இது கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா அது போட்டு ஒரு கலக்கி எடுத்துக்கங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.